அது அவருடைய விருப்பம். நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம், உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அதிலே அவர்கள் விருப்பம் எந்த இயக்கத்தில் வேண்டுமானாலும் சென்று கொள்வது அவருடைய விருப்பம். எங்கிருந்தாலும் வாழ்க. ஒவ்வொருவரும் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார்கள். இந்த கூட்டணியை பொறுத்தவரையும் தலைவர் என்ன கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவர் முடிவு செய்வார். காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பெரும்பாலான நிர்வாகிகள் வந்து தமிழக எல்லோருடைய மனநிலை அப்படித்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய மனநிலைக்கு ஏற்ப அரசியல்வாதிகள் அதைத்தான் குரல் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் வெளிப்படையாக இருக்கிறது. 5000 ரூபாய் பணம் போட்டாங்க. அதுக்கப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா கோடைக்கால சிறப்பு வருஷம் இந்த இத்தனை வருஷமா கோடைக்காலம் இந்த வருஷமுக்கு பணம் இது கோடை காலம் என்பதல்ல, தேர்தல் கோடை காலமாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த நிதி வந்து கொண்டிருக்கிறது. நீங்க பேசாதீங்க, நீங்க என்ன கேட்டு கொஞ்சம் நேரம் கம்பெனி கூட கூட்டணிக்கு கட்சிகள் வரும் அப்படின்னு சொல்லி பெரும்பாலான கட்சிகள் கூட்டணியை பொறுத்திருந்து இல்லை. நீங்க என்ன பொறுத்திருந்து பாருங்கள். ஏன்னு சொன்னா ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கின்றவர் 4 பேர் 5 பேர் சீட்டு கேட்கிறார்கள். ஒருவருக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறார்கள். செல்வாக்கு மிக்க 2 பேர் 3 பேர் ஒரு தொகுதியில் இருக்கிறார்கள். அப்போதான் வெளியே யார் வருகிறார், யாரோட யார் சேரப்போகிறார் என்பதை நீங்கள் பார்க்க போகிறோம். இல்ல அதுதான் பொறுத்திருந்து பாருங்க. நான் ஏன் சொன்னா எதையும் வெளிப்படையாக பெயரை குறிப்பிட்டு சொல்ல இயலாது. அப்படி குறிப்பிட்டு சொல்கிற போது அவர் நம்மிடத்திலே வருவதை காட்டிலும் தடைகள் ஏற்படுகிறது.